ரீசெண்டாக வந்து திருப்பூர் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 78 நாளில் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ வரைக்குமே அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவோடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்றுனா போயிட்டு வர டிஸ்டன்ஸில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி தான் மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்தோம், ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 வருஷம் பொண்ணை வந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் கிட்டத்திலே இருக்கணும், ஒத்த பையனாக இருக்கணும், இந்த மாதிரி சில காரணங்கள் மட்டும் முடிவு பண்ணி பொண்ணை கொடுக்குறதுல வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. கிட்டமோ தூரமோ பொண்ணு போகிற இடத்துல கேரக்டர், பையன், குடும்பம் அதுதான் முக்கியம். அப்போ தான் திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் யோசித்து கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், வெந்தயக்கீரை கூட்டு பண்ணி, வெள்ளை பூசணிக்காய் பொரியல் பண்ணி, லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வந்து ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துருந்தேன். அமிதேஷ்க்கும் அதே தான் ஸ்நாக்ஸ். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்